கிராஃப்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக வந்து நம்ம டே பிஃபோர் எஸ்டர்டே வந்து மேக்வைஸ் சொன்னோமா வந்து நம்மளுடைய மேக் ப்ரோவில் வந்து நம்ம அப்டேட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா இப்போது அப்டேட் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னாக்கா மேக்வைஸ் சொன்னோமா 14.4.1 தான் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்பிளே, அதாவது கிராஃபிக் டிரைவர், அப்புறம் வந்து மற்ற ப்ளூடூத், ஒய்ஃபை எல்லாமே வந்து பர்ஃபெக்டாகவே ஒர்க் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சாஃப்ட்வேர், அதாவது ஓஎஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்க ஆப்ஸ் வந்து சில விஷயங்கள் ஆப்ஸ் இருக்குது. நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்க ஆப்ஸில் முக்கியமான ஆப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனல் கட் ப்ரோ ஒன்று, அப்புறம் வந்து டேவன்சி ரிசால்வ் ஒன்று, அப்புறம் கம்ப்ரஸர், அப்புறம் வந்து கரேஜ்மெண்ட் அதுலேயே வந்து டிஃபால்ட்டாக வந்துடும் நமக்கு. அதுக்கப்புறம் மோஷன். ஸோ இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்க சாஃப்ட்வேர்ஸு. அதில் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனல் கட் ப்ரோ 10. ஸோ அதையுமே வந்து நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணி முடித்தோன்னா அதுலேயுமே வந்து லேட்டஸ்ட்டாக 2 அப்டேட்ஸ் வந்து நம்ம கேட்டுச்சு. அந்த அப்டேட்டையும் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா நான் ஆல்மோஸ்ட் வந்து அப்டேட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அதில் என்ன அப்டேட் கேட்டுச்சு அப்படின்னாக்கா மேக், அதாவது ஃபைனல் கட் ப்ரோவில் அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து லைப்ரரியில் இருக்கும். அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து லேட்டஸ்ட்டாக கொடுத்தது. அது எல்லாமே அப்டேட் பண்ணவங்க கிடைச்சு, அதை அப்டேட் பண்ணியாச்சு. இது முடிஞ்சு ஒரு 2 டேஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா நம்மகிட்ட அகைன் வந்து இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு அவைலபிள் ஒன்று அப்படின்னு காமிச்சிச்சு. அது என்ன நம்ம செக் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த மேக்வைஸ் சொன்னமாவில் என்னென்ன லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸில் நமக்கு பயன்படக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக வந்து நமக்கு இந்த விட்கெட்ஸ், இது வந்து நம்ம வந்து விட்கெட்ஸ் வந்து நம்ம வந்து டெஸ்க்டாப்பில் வச்சுக்கலாம். இந்த எடிட் விட்கெட்ஸ்ன்னு போனீங்கன்னாக்கா இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து பேட்ரிஸ், கேலண்டர் வெரைட்டி ஆஃப் கேலண்டர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து கிளாக், வெரைட்டி ஆஃப் கிளாக்ஸ் இருக்குது. வேர்ல்டு கிளாக்லேருந்து எல்லாமே கான்டாக்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் ஃபைண்ட் மை ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் ஹோம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிரிட் ஃபோர்காஸ்ட், அதை பற்றினதும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்னன்னு பார்ப்போம். நாட் அவைலபிள் ஃபார் திஸ் ஏரியான்னு காமிச்சிச்சு. இது வந்து ஃபோர்காஸ்ட். இது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நோட்ஸ் இருக்குது. ஸோ நோட்ஸை வந்து நம்ம வந்து இங்கே டெஸ்க்டாப்லேயே நம்ம வச்சுக்கலாம். வேணும்னாக்கா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நோட்ஸை வந்து இங்கே செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா, ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற நோட்ஸ் எல்லாமே இதுதான். இந்த நோட்ஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம்னாக்கா நோட்ஸ் ஓப்பன் ஆகும். ஆனால் அதுலேயே வந்து நம்ம வந்து டைப் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் காமிக்கலை. ஸோ அது ஒரு மைனஸ் தான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும். பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் விட்கெட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபோட்டோஸ், அதாவது ஃபோட்டோஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம் ஆக்சுவலாக. அதுக்கடுத்து வந்து பாட்காஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரிமைண்டர்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து ரிமைண்டர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி ரிமைண்டர்ஸ் வந்து நமக்கு என்னென்ன தேவை அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரிமைண்டர்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அது என்னென்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அடுத்து சஃபாரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சஃபாரியோட ரீடிங் லிஸ்ட்டு நம்ம லேட்டஸ்ட்டாக, அப்புறம் ஸ்க்ரீன் டைம், ஸோ அதுவும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் என்னென்ன ஷார்ட்கட்ஸ் வேணுமோ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாக்ஸ் பார்த்துக்கலாம், டிப்ஸ் பார்த்துக்கலாம். தென் வந்து வெதர் ரிப்போர்ட்ஸை வந்து நம்ம வந்து ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம். ஸோ வெதர் ரிப்போர்ட்லேயுமே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வெதர் ரிப்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து விட்கெட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஒருவேளை இப்போ ரிமைண்டர்ஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னாக்கா வெல்கம் டு ரிமைண்டர்ஸ் குயிக் கிரியேஷன் கண்டினியூ கொடுப்போம். சூப்பர். இன்னைக்கு வந்து நம்ம வந்து 5 o'clock ஷூட் காட் ஃபாதர் ரெஸ்டாரண்ட் ஷூட் அப்படின்னு போட்டு டைமிங் வந்து 6 PM ஆட். சூப்பருங்க. இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ரிமைண்டர்ஸ் வந்து செட் பண்ணி நம்ம டெஸ்க்டாப்பில் வச்சுக்கலாம். ஸோ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு வந்து காட் ஃபாதர் ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காமிச்சது பாருங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். இந்த மாதிரி நம்ம இதில் வேணாம்னாக்கா நம்ம இதை வந்து டெலிட் பண்ணிக்கலாம்.
சூப்பர். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட இதில் வந்து இந்த அப்டேட் காமிச்சிச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது என்ன அப்டேட் முதல்ல நம்ம செக் பண்ணுவோம். செட்டிங்ஸில் போவோம். அப்டேட் வந்து 2 இடத்துல நம்ம வந்து பார்க்கலாம். ஒன்று வந்து நம்ம செட்டிங்ஸில் போயிட்டு மேலே வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காமிச்ச நோட்டிஃபிகேஷனில் அது ஒரு பிளேஸு. அப்புறம் இன்னொரு பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரலில் போயிட்டு சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா அங்கேயும் காமிக்கும். ஸோ நமக்கு வந்து 2 இடத்துல வந்து அப்டேட் காமிக்கும். ஸோ இப்போ அப்டேட் என்னன்னு பார்ப்போம். ஓகே, அதாவது மேக்ஓஎஸ் சொன்னோமா 1.4 வந்து இது சாரி 14.4 வந்து நம்ம டே பிஃபோர் எஸ்டர்டே வந்து அப்டேட் பண்ணோம். இப்போ வந்து 14.5 வந்து நமக்கு அவைலபிள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காட்டுது. ஸோ இந்த அப்டேட் வந்து நம்ம போட்டோம்னாக்கா எந்த அளவுக்கு இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்ற லிஸ்ட் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து மோர் இன்ஃபர்மேஷனில் போனோம்னாக்கா நமக்கு பெருசாக டீட்டெயில்ஸ் எதுவுமே காட்டல. இதில் வந்து அப்டேட்ஸ் ஆர் அவைலபிள் அப்படின்னு தான் காட்டுது. ஸோ நம்ம அப்டேட் கொடுப்போம், அது எவ்வளோ நேரம் ரன் ஆகுதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா வந்து அந்த அப்டேட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் என்ன பண்ணுறதை பார்ப்போம். இப்போ வந்து அப்டேட் கொடுத்தாச்சு, நமக்கு அக்ரி கொடுத்துருவோம். இப்போ டவுன்லோடு மேக்ஓஎஸ் சொன்னோமா 14.5 டவுன்லோட் ஆகுது. இது வந்து அப்டேட் தான். ஸோ நம்ம ஓல்டர் 14.4 அப்படின்னு நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு ஓஎஸ்ல. இப்போ 14.5ல வந்து ஒரு சில அப்டேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது என்ன அப்டேட்ஸுங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ டோட்டலாக மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா 13.65 GB. முதல்ல வந்து ஓஎஸ் 14.4 வந்து 13 GB 600 MB அந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 13 GBயும் 650 MB அப்படின்னு காட்டுது. ஒரு 50 MB கூட அந்த அப்டேட். அது என்னென்ன அப்டேட் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்குறோம். ஆனால் இது டவுன்லோட் ஆகி முடிக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 1 hour ஆகும். நம்ம வந்து ஒரு 1 hour கழிச்சு வந்து டவுன்லோட் ஆகி முடித்தோம்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இல்லை எப்படி நம்ம அப்டேட் பண்ணோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த மேக்ஓஎஸ் சொன்னோமா 14.5ல என்னென்ன அப்கிரேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்டேட் யுவர் ஆப்ஸ் டு யூஸ் நியூ ஃபியூச்சர்ஸ் அண்ட் டெஸ்ட் யுவர் ஆப்ஸ் அகேன்ஸ்ட் ஏபிஐ சேஞ்சஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஏபிஐ சேஞ்சஸ்னால் நமக்கு என்னென்னு தெரியல, நான் அதை என்னன்றதை ஃபர்தராக பார்ப்போம். 14.5 SDK ப்ரொவைட் சப்போர்ட் டு டெவலப் ஆப்ஸ் ஃபார் மேக் கம்ப்யூட்டர்ஸ். ரன்னிங் சொன்னோமா 14.5. இதில் என்னென்ன ஃபேஸ் டைமில் வந்து ஒரு சில பக்ஸ் இருந்துச்சு, அதை வந்து ரிசால்வ் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஐபேடில் உள்ள மேக் ப்ரோ ஐபேடில் வந்து இந்த ஓஎஸ் அதாவது சொனோமோ அப்டேட் பண்ணாக்கா அதில் ஒரு சில பக்ஸ் இருந்திருக்கு, அதையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சின்ன விஷயங்கள் தான் அதில் பண்ணியிருக்காங்க. இந்த 14.5ல வந்து ஒரு 2 பக்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் வந்து ஃபேஸ் டைம்லையும் அதே மாதிரி ஐபேடில் உள்ள ஆப்ஸில் ஒரு சில சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்குது, அதில் உள்ள பக்ஸையும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் இந்த 14.5ல இருக்கிற அப்கிரேட்ஸ்னே பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ இப்போ வந்து இந்த ஓப்பன் கோர் லெகசி பேட்சர் வெர்ஷன் ஏதாவது சேஞ்ச் ஓவர் ஆயிருக்கா, அப்டேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டாக்கா, அதாவது ஆக்சுவலாக வந்து ஓப்பன் கோர் லெகசி பேட்சரில் அப்டேட் பண்ண தேவையில்லை. ஏன்னா அதே 1.4.3 தான், அதே வெர்ஷன் தான், சேம் வெர்ஷன் தான். 14.4ல இருந்த வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ மறுபடியும் நம்ம வந்து அப்டேட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நம்ம ரூட் பேட்ச் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு தடவை வந்து ஓஎஸ் அப்டேட் பண்ணும்போதும் அந்த பழைய ரூட் பேட்சஸை அது வந்து கொலாப்ஸ் பண்ணிடும். ஸோ எப்போ நீங்கள் வந்து ஓஎஸை வந்து அப்டேட் பண்ணாலோ இல்லை வேறு ஓஎஸ் மாற்றினாலோ கம்பல்சரி வந்து நீங்கள் ரூட் பேட்ச் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து உங்கள் டிரைவர்ஸ் எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகும். அதாவது ஒய்ஃபையாக இருக்கட்டும், ப்ளூடூத்தாக இருக்கட்டும், முக்கியமாக கிராஃபிக் அக்சலரேஷன் ஆகிறதா இருக்கட்டும், உங்களோட கிராஃபிக் கார்டை வந்து சப்போர்ட் பண்ணி பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அப்டேட் பண்ணால் மட்டும்தான், அதாவது ரூட் பேட்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஏன்னா எந்த ஓஎஸ் போட்டாலும் அது வந்து பழைய ரூட் பேட்சை அதை வந்து கிராஷ் பண்ணிடும். ரேஸ் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 GB கிராஸ் பண்ண போகுது, கிராஸ் பண்ணிடுச்சு 10.3 GB. நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒருவேளை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கிட்டையாவது இல்லை உங்கள்கிட்டையாவது மேக் சிஸ்டம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அது என்ன ஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
ஒருவேளை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்கா இந்த வீடியோ மறக்காமல் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் ஒருவேளை மேக் ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்க, மேக் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க, என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்க, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஒருவேளை உங்களுடைய மேக்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னாக்கா அதை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்ன ப்ராப்ளம்னு சொல்லுங்கள். ஒருவேளை எனக்கு தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோவே வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அப்படி இல்லை உங்களுக்கு ஒருவேளை வந்து விஷயங்கள் மேக் பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா நீங்கள் அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ இது வந்து அநேகமாக எல்லா மேக் யூசர்ஸ்க்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். கைஸ் ஆல்மோஸ்ட் வந்து டவுன்லோடிங் வந்து முடிய போகுது. இன்னும் வந்து 1 மினிட் தான் காட்டுது. 13.65 ஜிபிக்கு 13.41 ஜிபி வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், பார்ப்போம். ஸோ சிஸ்டம் வந்து இப்போ நம்மகிட்ட ரீஸ்டார்ட் கேட்குது. அதனால் வந்து நம்ம ரீஸ்டார்ட் கொடுத்துருவோம். என்ன சொல்லிச்சு அப்படின்னா ரீஸ்டார்ட் நவ். ஸோ ரீஸ்டார்டிங் கொடுத்தாச்சு. இப்போது பெரும்பாலும் வந்து விண்டோஸ் வந்து நார்மலாக ஓப்பன் ஆகும்போது பிசியாக இருக்கட்டும் மேக்காக இருக்கட்டும் அந்த ஸ்டார்ட் அப் சவுண்ட் ஒன்று வரும். அது வந்துருச்சுனாக்கா கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கலாம். பார்ப்போம். ரீஸ்டார்ட் ஆகி ஓப்பன் ஆகாமலே அகைன் ஒரு ரீஸ்டார்ட் ஆகிருக்கு. இது வரைக்கும் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் தான் வந்து போய்கிட்டு இருக்கு. பார்ப்போம். எப்போவுமே டவுன்லோட் ஆகிட்டு ஒரு ரீஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாக்கா அந்த ஃபஸ்ட்டு ரீஸ்டார்டிங் அந்த செகண்ட் ரீஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 or 2 minutes வந்து எப்பவுமே டைம் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த ஸ்லோ ப்ராசஸில் தான் ஆல்மோஸ்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும். எப்போவுமே கொஞ்சம் அவசரப்படக்கூடாது. இந்த மாதிரி வந்து ஓஎஸ் அப்டேட் பண்ணும்போதோ இல்லை ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போதோ பொறுமையாகவே தான் பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும். அதுக்கான டைம் அதை எடுத்துக்கணும் முதல்ல. கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 to 5 times கிட்ட ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. எந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ணல. பட் ஃபஸ்ட் டைம் வந்து கீழே வந்து அதாவது அபவுட் 9 minutes ரிமைனிங் அப்படின்னு காட்டுது. ஸோ இந்த மாதிரி டைமிங் காட்டுறது இதுதான் ஃபஸ்ட் டைம் காட்டுது. ஸோ இதுக்கு முன்னாடி ரீஸ்டார்ட் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது ரீஸ்டார்ட் ஆகிட்டு அந்த லூப்பில். ஆனால் வந்து எனக்கு வந்து ஸ்டார்ட் அப் சவுண்ட் எதுவுமே வரல. அதனால் நான் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டேன். நான் அபவுட் மினிட் ரிமைனிங் வந்துருச்சு. அது வந்து ஒரு 6 minutes 10 minutes வந்து ஸ்டார்ட் ஆகி அபவுட் 1 minute வந்துருச்சு. ஸோ இப்போ அது உள்ளே போகுது என்ன நடக்குன்னு பார்ப்போம். இது வரைக்கும் என்ன நடக்குதுன்னு தெரில, போயிட்டே இருக்குது. இந்த ஒவ்வொரு தடவை அப்டேட் பண்ணும்போது நல்லா ப்ராப்ளம் வராது. அதனால நம்ம மறுபடியும் கேஷுவலாக இருந்தோம். இப்போ ப்ராப்ளம் வந்துச்சுன்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. பார்ப்போம். லெஸ் தென் a minute வந்துருச்சு. லெஸ் தென் a minute ரிமைனிங் வந்துருச்சு. நம்ம இப்போ கேட்க வேண்டிய சத்தம் எல்லாமே இந்த சிபியூலேருந்து வர ஸ்டார்ட் அப் சவுண்டு தான். அந்த சவுண்டுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம். ஸோ இப்போ அனாலிட்டிக்ஸ் இதுக்காக இது கண்டினியூ கொடுப்போம். ஸோ ஸ்க்ரீன் டைம் கண்டினியூ கொடுப்போம். ஓகே, டார்க் டைம் ஸோ இப்போ வந்து சிஸ்டம் வந்து ப்ராப்பராக வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியும் நினைக்கிறேன். இப்போ சிஸ்டம் வந்து ப்ராப்பராக வந்து உள்ளே போயிடுச்சு நமக்கு. இப்போ வந்து ஓப்பன் கோர் நம்மக்கிட்ட வந்து கேட்குது. ஓகே கொடுத்துருவோம். பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ ரூட் பேட்சிங் வந்து நடந்துகிட்டு இருக்கு இப்போ. ஸோ எப்போயுமே வந்து இந்த ரூட் பேட்சிங் பண்ணணும்னாக்கா நமக்கு வந்து எந்த ப்ராப்ளம் இருக்காது. ஸோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே 1.4.3 வெர்ஷன் தான், ஓல்டு வெர்ஷன் தான்.
ஸோ இந்த ஓஎஸ் அப்டேட்டுக்கு புதுசான அப்டேட் பண்ண ஒரு ரூட் பேட்சிங்லாம் கிடையாது, சேம் ஓல்டு ரூட் பேட்சிங் தான். இந்த ரூட் பேட்சிங் எதுக்குனாக்கா கிராஃபிக்ஸுக்கும் நெட்ஒர்க்கிங் தான், அதாவது கிராஃபிக் கார்டுக்கும் நெட்ஒர்க்கிங்காக மட்டும்தான் இந்த ரூட் பேட்சிங்கு. ஜின் கேடிகே வித் ரூட் வால்யூம் வந்திருக்கு, இன்ஸ்டாலிங் வந்துருக்கு, ஓவர் ரைட்டிங் வந்திருக்கு, ஓவர் ரைட்டிங். ஸோ ஏற்கனவே உள்ளே இருக்குது, இதே ரூட் பேட்ச் இருந்ததுனால கொஞ்சம் இருக்குது உள்ள. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு ஓவர் ரைட் பண்ணிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒய்ஃபை நெட்ஒர்க் வந்து ஆன் ஆகலை, ஒய்ஃபை நெட்ஒர்க் வந்து டிசேபிளில் தான் இருக்குது. மேபி நம்ம அகெயின் ஃபர்கட் நெட்ஒர்க் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து நெட்ஒர்க் வந்து ரீடைரக்ட் பண்ணி இது பண்ணணும் போல், ஸ்டார்ட் பண்ணணும் போல். ரீபூட் கேட்குது. ஸோ ரூட் பேட்சிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்போ வந்து ரீபூட் கேட்டிருக்கு, நம்ம ரீபூட் கொடுத்துருக்கோம். சூப்பர், ஸ்டார்ட் அப் சவுண்ட் வந்துடுச்சு. ஆனால் மறுபடியும் ரீபூட் ஆகிடக்கூடாது, மறுபடியும் இப்போ உள்ளே போகணும். நமக்கு நமக்கு வந்து ஓஎஸ் அப்டேட்டும் ஆயிடுச்சு, ரூட் பேட்சும் பண்ணியாச்சு, ரீபூட் கேட்டிருக்கு, ரீபூட்டும் கொடுத்தாச்சு. ஸோ நம்மளோட பழைய செட்டிங்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கா அப்படின்றது தான் இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது. பாஸ்வேர்ட் கொடுப்போம். ஸோ அந்த பழைய பேக்ரவுண்ட் வந்து நம்ம வச்சுருந்தது அப்படியே இந்த பேக்ரவுண்ட் வந்துருச்சு, அதாவது வால்பேப்பர். சூப்பர், ஒய்ஃபைவும் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு, பழைய வால்பேப்பரும் வந்துருச்சு. இதே மாதிரி கிராஃபிக் கார்டு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தடவை செக் பண்ணிடுவோம். சூப்பர், சொனோமா 14.5 கிராஃபிக் எல்லாம் பர்ஃபெக்டாக வந்திருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிடுவோம் நம்ம. ஸோ நமக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துச்சு. இப்போ கிராஃபிக் கார்டு வந்து வந்திருக்கான்னு செக் பண்ணிடுவோம். அபவுட் திஸ் மேக் பார்த்தீங்கன்னா சொனோமா 14.5. சூப்பர், அருமை. மோர் இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம்னாக்கா வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிடெக்ட் ஆகிருக்கும். ஸோ பர்ஃபெக்டாக 14.5 வந்துடுச்சு. டிஸ்பிளே உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் வந்துடுச்சு. ஒய்ஃபை நெட்வொர்க்கும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ நம்ம இந்த சிஸ்டம் ரிப்போர்ட்டில் பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு வந்து இப்போ இந்த சிஸ்டம் ரிப்போர்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து ப்ளூடூத் கனெக்ட் ஆகிருக்கா இல்லையான்னு இல்லை செக் பண்ணிடலாம். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு. அதுக்கடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா ஈத்தர்நெட் பார்த்தீங்கன்னாக்கா அதுவுமே வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்டாக இருக்குது. அப்புறம் வந்து கிராஃபிக் டிஸ்பிளேஸ், இதுதான் மெயின். இந்த டிஸ்பிளே டிரைவர் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணது மெயினாக, ஜிபியு உங்களுக்கு. ஸோ அதுவுமே வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு இதாகி போச்சு. தென் ஒய்ஃபை, உங்களுக்கு ஒய்ஃபை நெட்வொர்க்கும் பர்ஃபெக்டாக கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து சக்ஸஸ்ஃபுல். ஸோ இதுக்கப்புறம் வந்து எந்த ப்ராப்ளம் கிடையாது, நம்ம ரெகுலராக சிஸ்டம் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம இது மாதிரி தொடர்ந்து வந்து மேக் சம்மந்தப்பட்ட ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது போக ஓஎஸ் அப்டேட்ஸோ இல்லை சாஃப்ட்வேர் அப்டேட்ஸோ எதுவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒருவேளை நீங்கள் ஒரு மேக் யூஸராக இருந்தாக்கா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் என்னென்ன நீங்கள் எல்லாம் வந்து பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒருவேளை உங்கள் மேக்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாக்கா அது என்ன ப்ராப்ளம் சொல்லுங்கள், நம்ம அதுக்கும் ஒரு வீடியோ பண்ணி போடுவோம். ஒருவேளை வந்து உங்களுக்கு மேக்கப் பற்றின விஷயங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது தெரிஞ்சிருந்தாக்கா அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.